சேலம் சூரமங்கலம் அருகே ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை வைத்துள்ள தம்பதியை ஆயுதங்களால் மர்ம நபர்கள் தாக்கியதில் மனைவி உயிரிழந்தார். கணவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் சூரமங்கலம் பகுதியில் மளிகை கடை வைத்துள்ளவரும் அவரது மனைவியும் இன்று பிற்பகலில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் மளிகை கடைக்காரன் மனைவி இறந்திருக்கிறார். சடலத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை செய்து வருகிறார்கள். சேலம் சூரமங்கலம் அருகே உள்ளது ஜாகிர் அம்மாபாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவருக்கு வயது 65 ஆகிறது. இவர் மளிகை கடை வைத்துள்ளார். இன்று பிற்பகலில் பாஸ்கரனும் அவரது மனைவி வித்யாவும் வீட்டில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் வீட்டிலிருந்து அலறும் சத்தம் கேட்டது. இதனை அறிந்து அக்கம் வீட்டுக்குள் சென்றனர். அங்கு பாஸ்கரனும் அவரது மனைவி வித்யாவும் ரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். உடனே இவர்களை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்ல முயன்றனர். ஆனால் வித்யா அதே இடத்தில் துடிதுடித்து இறந்து விட்டார். பின்னர் பாஸ்கரன் ஆம்புலன்ஸில் ஏற்றி சேலம் அரசு மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் அறிந்த சூரமங்கலம் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது சம்பவ இடம் சென்று விசாரித்து வருகிறார்கள். வீட்டில் தனியே இருந்த பாஸ்கரன் வித்யாவை யாரும் வீட்டுக்குள் புகுந்து பணம் நகைக்காக தாக்கி உள்ளனரா அல்லது வேறு எதுவும் காரணம் உள்ளதா என தற்போது விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவம் சூரமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.